வாங்க நம்ம மருந்து குழம்பு எப்படி வைப்பது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு தேவையான இலைகள்: தூதுவளை, முடக்கத்தான், முசுமுசுக்கு, நாவூரிக்கீரை, வாதனார்கறி. இப்போ சொன்ன அந்த இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து கருவாடு கழுவலாம் வாங்க. கருவாடு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த குழம்புக்கு வந்து மோஸ்ட்லி வந்து காரப்பொடி கருவாடு தான் போட்டு வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். மருந்து குழம்புக்குன்னே காரப்பொடி கருவாடு தான் போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் தலையெல்லாம் நல்லா ஆஞ்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து தழையை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு, புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டா வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா அந்த கருவாடை வந்து அலசி எடுத்துட்டு ஒரு வானல் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் லைட்டாக ஊற்றி மிளகு வந்து ஒரு 10 கிராம் போட்டுக்கலாம். 10 கிராம் போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் பூண்டு வந்து பாதி பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா பூண்டு எண்ணெயில் போட்டு வறுத்தாவே நல்லா வாசனையாக இருக்கும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் வறுக்க சொல்ல நான் இல்லை, அதனால் வந்து அது வீடியோ எடுக்கலை. அதனால் கட்டி பெருங்காயம் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி திருப்பி அந்த தழையெல்லாம் போட்டு 5 தழையை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். தழை நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம பச்சை வாசனை போயிடும். பச்சை வாசனை போச்சுன்னா குழம்புல அரைச்சி ஊற்ற சொல்ல அந்த வாசனை வராது, பச்சை வாசனை. அதுக்கோசரம் தான் நல்லா எண்ணெயிலே வதக்கிறாங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டாங்க. ஒரு தட்டில் வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அம்மியில் வச்சு அரைக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. சுக்கு மட்டும் என்னென்னா பச்சையாக வச்சு அரைக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து சுக்கு எண்ணெயில் வதக்கலை. ஃபஸ்ட்டு சுக்கு அரைச்சிட்டாங்க. சுக்கு வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு அந்த தோல் மட்டும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு அரைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பெருங்காயத்துக்கு அப்புறம் மிளகு போட்டு அரைச்சாங்க. மிளகு நல்லா மஞ்சதுக்கு அப்புறமேட்டா பூண்டு போட்டு அரைக்கலாம். பூண்டு வந்து நல்லா வந்து அதேமாரி தான் மையிற மாரி நல்லா வச்சு அரைச்சிக்கிறாங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா தழை போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தழை வந்து நல்லா மையணும். மிக்சியில் அரைச்சோன்னா அந்த தழை மையாது. அந்த வாதனார் தழைன்றாங்க பாருங்கள், அது வந்து நல்லா மையிற அளவுக்கு நல்லா அரைச்சாங்க. ஏன்னா மிக்சியில் அரைச்சினா குழப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒன்றும் பாதியமாக இருக்கும், நல்லா மையாது அப்படின்றதுக்கோசரம் அம்மியில் வச்சு நல்லா மைய அரைச்சிடுறாங்க. நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து கிணத்துல எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறமேட்டா வந்து அந்த அம்மி கழுவி ஊற்றிக்கிறாங்க. ஏன்னா வந்து அம்மியில் வந்து அவ்வளோ மருந்து இருந்தது, அந்த இலையுடைய இது இருந்தது. அதனால் எல்லாத்தையும் நல்லா வழிசி எடுத்துட்டு நல்லா கழுவி ஊற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து சட்டி வச்சு நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளித்தாங்க. ஏன்னா வந்து கருவாடு போடுறோம், அந்த இலை எல்லாம் வந்து கொஞ்சம் சூடு இருந்ததுனால நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வடகம் போட்டு வச்சுருந்தாங்க. வீட்டில் தான் வடகம் போடுவாங்க, வெளியெலாம் கடையிலலாம் வாங்க மாட்டாங்க. வீட்டில் போட்ட வடகம் தான் வந்து நாங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். வெளியிலலாம் வாங்க மாட்டோம். வெளியில் வாங்கினா அது எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் வந்து வீட்டிலே வெய்ய நாள் வந்துச்சுன்னா அப்போ வடகம் போட்டுலாம் எடுத்து வச்சுப்போம். 2 கிலோ 3 கிலோ போட்டு எடுத்து வச்சுட்டா கரெக்டாக 2 கிலோ 3 கிலோ போட்டால் ஒரு வருஷத்துக்கு வரும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதற்கெல்லாம் நல்லா சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பூண்டு, ஏன்னா பூண்டு நான் எண்ணெயிலையும் வறுத்து போட்டோம். இது முழு பூண்டும் எண்ணெயிலையும் வறுக்கணும். அப்புறம் வெங்காயம், தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம பாதி தக்காளி தான் சேர்க்கணும். ஏன்னா வந்து இல்லை குழம்பு வாசனை கெட்டு போய்டுன்றதுக்கோசரம் தக்காளி அதிகமாக சேர்க்கலை, பாதி தக்காளி தான் சேர்த்தாங்க. அந்தமாரி எண்ணெயில் நல்லா வதங்கட்டுன்னு விட்டுடணும். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டா வந்து சுக்கு அரைச்சாங்க பாருங்கள். சுக்கு வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெயில் போட்டு வதக்க ஆரம்பித்தேன். நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு சுக்கு மட்டும். அதுக்கப்புறமேட்டா வந்து அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டா நம்ம கரைச்சி வச்சோம் பாருங்க, புளியும் மிளகாத்தூளும் உப்பு 3மே சேர்த்து கரைச்சி வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றியாச்சு. ஊற்றியதுக்கப்புறமேட்டா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டணும். ஏன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். இல்லை மிளகா வெடிப்பு அடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமேட்டா
அலசி வச்ச கரோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கரோடு சேர்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கரோடு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டா நல்லா கரோடு வெந்ததுன்னா நம்மளுக்கு தெரியும்ல, வேறு அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமேட்டா லைட்டாக கிண்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு கரோடு வெந்துருச்சா இல்லைன்னு தெரியும். நம்மளுக்கு கரோடு வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் அந்த 5 தழையை நல்லா தண்ணியில் கரைச்சி ஊற்றிட வேண்டியதுதான். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே தழையை நல்லா வதக்கியாச்சு எண்ணெயில். அதனால் அந்த பச்சை வாசனை வராது. ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா நல்லா சுட சுட சாதம் போட்டு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, தேங்க்யூ.